ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஹிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. ஒரு நாள் ஒவ்வொரு டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ட பத்தி 8 மார்க்ல, 3 மார்க்ல, 15 மார்க்ல டிஎன்பிஎஸ்சி, அது குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி எதுக்கு கேட்டாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி எழுதினோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கோரிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் காந்தி அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். எந்த கொஸ்டின் கேட்டாலும் 8 மார்க் ஆர் 15 மார்க் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் குடுக்க பழகணும். இன்ட்ரோடக்ஷன் குடுக்கும்போது இயர் நல்லா தெரியணும். அந்த மூவ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு தெரியணும். அதனுடைய நோக்கம் என்ன? நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சும்மா சிங்கிள் லைன்ல குடுக்குற மாரி என்ஷூர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1920ல ஸ்டார்ட் பண்றாங்க. 1920லேருந்து 22 வரைக்கும். இது ஒரு 1 மார்க் நமக்கு. யார் லீட் பண்றாங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆல் இந்தியா மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட்ல தான் விமனு, ஆர்டிஷன்ஸ், ஸ்டூடண்ட்ஸ்ன்னு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் ஆல் ஓவர் இந்தியா. இந்த மூவ்மெண்ட்டால தான். ரெசல்யூஷன் அட் நாக்பூர் ஐஎன்சி செஷன் இன் 1920. அதாவது இதுக்கான ரெசல்யூஷன் எங்க பாஸ் பண்றாங்க அப்படின்னா, நாக்பூர் ஐஎன்சில. ஸோ என் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதிலேயே பாருங்க 3 1 மார்க் கவர் ஆயிடுச்சு. எந்த இயர்லேருந்து எந்த இயர் அப்படிங்கிறது, யார் லீட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதே மாரி நாக்பூர் செஷன்றது. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு ஆல் இந்தியா மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எந்த மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டா, நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ன்றது ஒரு 1 மார்க் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே. இப்போ டிஎன்பிசின்னா தமிழ்நாடுல யாரு இத வந்து லீட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியணும். யாருன்னா, விஜயராகவாச்சாரியார், சத்யமூர்த்தி, ஈவிஆர் ராமசாமி நாயக்கர். இந்த 3 பேரும். காசஸ் என்ன? எல்லா மூவ்மெண்ட்டுக்குமே ஒரு காஸ் இருக்கும், ஒரு எய்ம் இருக்கும், அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம இருக்கணும். ஒரு 15 மார்க் அப்படின்னா. அப்பதான் அந்த ஆன்சர் ஃபுல் ஃப்ளெட்ஜா முடியும். காசஸ் வந்து ரவுலட் சத்தியாகிரகா 1919, ஜலியன்வாலா பாக் மசாக் 1919, ஹண்டர் கமிட்டி ரிப்போர்ட் 1919, இன்வால்வ்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பை தி பிரிட்டிஷ் விதவுட் தி கன்சென்ட் ஆஃப் காங்கிரஸ் லீடர்ஸ். நெக்ஸ்ட் கொலோனல் அப்ரெஷன். ஸோ இந்த எல்லாமே வந்து இது ஒரு 1 மார்க்கும் கூட. நமக்கு இந்த மூவ்மெண்ட்லாம் குடுத்து இந்த பக்கம் வந்து இயர் குடுத்தா நம்ம மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாரி 1 மார்க்குக்கும் நம்ம இந்த மாரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா, இத ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு பிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதனோட எய்ம் என்ன அப்டின்னா, டு அச்சீவ் செல்ஃப் கவர்ன்மென்ட் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ். இது வேரியஸ் ஃபேஸஸ்ல நடக்குது. எத்தன ஃபேஸ்னா டோட்டலா 3 ஃபேஸஸு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, சரண்டர் ஆஃப் டைட்டில் அண்ட் ஹானரரி போஸ்ட். அப்புறம் பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ். அப்புறம் நோ டாக்ஸ் கேம்பெயின். இந்த 3 ஃபேஸு. ஸோ இதுவுமே 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இத நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ ஈவென்ட்ஸ் இதில என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. பாய்காட் ஆஃப் கவர்ன்மென்ட் ஃபங்ஷன்ஸ், பாய்காட் ஆஃப் கோர்ட், சரண்டர் ஆஃப் டைட்டில் அண்ட் ஹானரரி போஸ்ட், ரிசிக்னேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஃப்ரம் லோக்கல் பாடிஸ், பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ், social boycott of people using foreign goods, boycott of government school and colleges, establishment of national schools, colleges and private panchayats, காசி வித்யாபீட், பீகார் வித்யாபீட், ஜமியா மில்லியா இஸ்லாமியான்னு புதுசா இது பண்றாங்க. ஸோ இது 1 மார்க் நமக்கு நல்லா தெரியணும். நெக்ஸ்ட் ராஜாஜி அரெஸ்டட் அண்ட் இம்ப்ரிசன்ட் இன் வெல்லூர் ஜெயில். இது ஒரு 1 மார்க் நமக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் வேல்ஸ் வென் ஹி விசிட்டட் மெட்ராஸ் 1921ல வேல்ஸ் வருவாரு. அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பிளாக் ஃபிளாக் எல்லாம் இவங்க வந்து காட்டுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு 1 மார்க். இன் 1921 பாய்காட் ஆஃப் காங்கிரஸ் லீடர்ஸ் லைக் ராஜாஜி அண்ட் பெரியார், பாய்காட் ஆஃப் ஃபாரின் க்ளோத்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், விமென்ஸ், ஆர்டிஷன்ஸ், ரூரல் பீப்புள் பார்ட்டிசிபேட்டட். ஸோ அதான் சொன்னேன். இது ஏன் மாஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வேரியஸ் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட்டாக இருந்திருக்கும் இது. ஸோ எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் அக்காலி மூமெண்ட்டா, அசாமில் டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் ஆன்டி லிக்கா அஜிடேஷனு, கேரளாவில் மோப்லார் ரெபிலியன். ஸோ இது எல்லாமே வேரியஸ் மூமெண்ட்ஸாக பல இடத்துல ஸ்ப்ரெட் ஆனது. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி இங்கே ப்ரொமோட் ஆகுது. இது ஒரு மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்து முஸ்லீம் யூனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோட் ஆகுது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். நெக்ஸ்ட் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், பீப்புள்ஸ் வில்லிங்னஸ் டு டூ சாக்ரிஃபைஸ் அண்ட் என்டியூர் ஹார்ட்ஷிப்ஸ் ஃபார் நேஷன்.
அதுக்கப்புறம் இந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் 1922ல கேம் டு அன் எண்ட். சஸ்பெண்ட் பண்றாரு அப்ப மகாத்மா காந்தி அவர்கள். எதுக்காக அப்டின்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட்ன்னு 1922ல நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன ஃபயர் வச்சுருவாங்க. அதனால 22 போலீஸ்மென் வந்து இறந்துருவாங்க. அதான் "An angry mob set fire to police station and 22 policemen were burnt to death in சௌரி சௌரா." அந்த இடம் பேரு சௌரி சௌரா. அதனால தான் சௌரி சௌரா இன்சிடென்ட்ன்னு சொல்றாங்க. என்ன டேட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். 5th Feb 1922. அதனால காந்தி என்ன பண்ணிடுறாரு அப்டின்னா, சஸ்பெண்டட் த மூவ்மெண்ட் ஆன் 11th Feb 1922. ஸோ, ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா, எப்படி கொண்டுட்டு போணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. இப்படி நீங்க குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல ஸ்கோரிங்கா இருக்கும். இது ஹிஸ்ட்ரி மட்டும் இல்ல. பாலிட்டி ஆகட்டும், சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர் ஆகட்டும், சயன்ஸ் ஆகட்டும், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம எழுதுவோம் அது. அதே மாரி மேத்ஸ் எல்லாமே நீட்னஸா பிரசன்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். அதே மாரி பாயிண்ட் போட்டு குடுக்கும்போது நமக்கு விஷயம் தெரியுது அப்படின்றது ஆப்போசிட்ல திருத்துறவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் போட்டு குடுக்கும்போது, அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஸ்கோரிங்க்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க் யூ.